பெரம்பு வந்து நம்ம முழு பெரம்பா தான் போடுறோம். இதுலயே பாதியா கீச்சு போடுறாங்க. அப்படிங்கிறது உங்களுக்கு ரேட்டு கம்மின்னு சொல்றாங்க. குவாலிட்டி இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 குவாலிட்டி இருக்கு. தாராளமா ஊஞ்சலுக்கு 10 வருஷம் கேரண்டி வாரண்டி கொடுக்குறேன். 200ல இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது கன்சீவா இருக்கவங்கல இருந்து லேடிஸ்ல ஜென்ஸ் யார் உட்கார்ந்தாலும் பேக்குக்கு கரெக்டா கொஞ்சம் பேக் பெயின் வராத மாதிரி இருக்கு. இதை யூஸ் பண்ணி பாத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நெட்ல இருந்து கூட வேற மாடல் இல்ல எங்கேயாவது ஷோரூம்ல பார்த்த மாடல் ஏதாவது வேணும்னு கேட்டா கூட அந்த மாதிரி கூட நான் பண்ணி கொடுக்குறேன். வந்து மக்களுக்கு ஒரு டவுட் இருந்தாலும் இப்ப வேற கடையை பெரும் கடைக்கு டைரக்டா போனாலும் இந்த வீடியோ பாத்துட்டு போனாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோஃபாஸ் தான் செட் தான் வாங்குவாங்க, இல்ல பிளாஸ்டிக்ல சேர்ஸ் எல்லாம் போடுவாங்க. இப்ப அது வாங்குறதுக்கும் நம்மகிட்ட மூங்கில்ல இதுல பெரம்புல வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இது வந்து நார்மல் சேர்ல போனா இந்த மாதிரி ஹோல்ஸ் எதுவுமே இருக்காது. இது வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கு, ஸ்வெட்டிங் ரொம்ப ஆகாது உங்களுக்கு. ஒரு சேனல் மாப்பிள மச்சா இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி டு தென்காசி போற வழியில இருக்க ஒரு பெரம்பு பர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் பண்ற ஏரியாக்கு தான் வந்திருக்கோம். பக்கத்துல பாத்தீங்கன்னா ஓனர் அக்காவே இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட டீடைல் கேட்கலாம். ஹாய், உங்க நேம் சொல்ல மக்கள் நம்ம வியூவர்ஸ்க்கு. வணக்கம், என் பேர் சுதா. நம்ம கடை பேரு ராஜா அபிராமி கேன் ஒர்க்ஸ்னு வச்சிருக்கோம். சூப்பர். இப்போ என்ன மாதிரி ஒர்க்ஸ் பண்றீங்க? இப்போ பாத்தீங்கன்னா ஃபுல்லா பெரம்புல நிறைய வந்து சுத்தி பார்த்தா தெரியும் வீடியோ மக்களுக்கு. என்ன பண்றீங்க நீங்களும் சொல்லிடுறோமா? இப்போ நாங்க வந்து இது கடை ஆரம்பிச்சு 15 வருஷம் ஆயிட்டு. 15 வருஷமா இந்த மூங்கில் இது மட்டும் தான் பெரம்பு சேர் மட்டும் தான் பண்றோம். 15 வருஷமா இந்த ஒரே லொகேஷன்ல இந்த ஒண்ணு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுல பிளாஸ்டிக்கோ வேற எந்த இதோ இல்ல, பெரம்புல மட்டும் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்டே ஒரு 2-3 வீடியோஸ்லாம் அக்காக்கு பண்ணிருக்கோம். அதுக்கு வந்து செம ரெஸ்பான்ஸ். அப்போ இது வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட பேடா ரிவ்யூ சொல்லல, எல்லாமே சூப்பரான ரிவ்யூ தான் கொடுத்துறாங்க. அக்கா வந்து சூப்பரா பண்ணி தராங்க. அவங்களோட ரிவ்யூஸா இருக்கட்டும், நீங்க பண்ணி கொடுக்க ஒர்க் எல்லாம் பெஸ்டா இருக்குன்னு சொல்லுங்க. யாருமே கெட்ட ரிவ்யூ கொஞ்சம் பேட் ரிவ்யூ எதுவுமே சொல்லல, சூப்பரா பண்ணிருக்கு. அதனால மறுபடியும் அக்காட்ட வந்து இப்போ என்ன மாதிரி மாடல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பாக்க வந்தோம். இப்போ என்ன மாதிரி மாடல்ஸ் நம்ம லாஸ்ட் நிறைய பார்த்தோம், இப்போ என்ன மாதிரி மாடல்ஸ் இருக்கு? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து போனீங்கன்னா சிலம்புல இருந்து ஆமா 100 ரூபாயில இருந்து இருக்கு. சிலம்பு 100 ரூபாயில இருந்து சிலம்பு ஸ்டிக்ல இருந்து பேபி சேரு, பேபி ஊஞ்சல், பூ கூட, இந்த மாதிரி வெஜிடபிள் வைக்கிறதுக்கு தட்டு, இந்த மாதிரி எல்லாமே பண்றோம். சோஃபா, ஊஞ்சல், டைனிங் டேபிள், கட்லு, அழுக்கு கூட, ராக்கிங் சேரு, ஈசி சேரு, பேக் பெயின் சேரு, எல்லாம் பாக்ஸ் சிங்கிள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பண்ணலாம். நீங்க சொல்ற பெரம்புல இதெல்லாம் பண்ணுவோம். நீங்க ஒரு ஃபர்னிச்சர் கடையில உள்ள லிஸ்ட் சொல்ற மாதிரிலாம் சொல்றீங்க. இதுல புக்ஸ் வைக்கிறதுக்கு ரேக் கூட நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த போட்டோஸ் இருக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன். பெரம்புல எப்படிக்கா பண்ண முடியும்? பண்ணிடலாமா? உங்க முன்னாடி நான் எல்லாமே காமிச்சேன்ல, இதுல என்னென்ன வேணுமோ நம்ம சொல்றோமோ அதை அவங்க பண்ணிடுவாங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு நான் அனுப்புற மாடல் கஸ்டமர் இப்போ என்னோட உங்களுக்கு பொருள் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க எனக்கு கால் பண்ணும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ண சொல்லுவேன். உங்களுக்கு நான் என்ன மாடல் நீங்க கேக்குறீங்களோ, சோஃபாவோ ஊஞ்சலோ என்ன கேக்குறீங்களோ மாடல் பிரைஸ் போட்டுருவேன். அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க நெட்ல இருந்து கூட வேற மாடல் இல்ல எங்கேயாவது ஷோரூம்ல பார்த்த மாடல் ஏதாவது வேணும்னு கேட்டா கூட அந்த மாதிரி கூட நான் பண்ணி கொடுக்குறேன். பண்ணி கொடுத்துடலாம். என்ன இந்த வீடியோ முடிச்சு நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். வீடியோல செம்ம டீடைலா சொல்லிருக்கேன். ஒவ்வொரு ப்ராடக்ட் எவ்வளவு குவாலிட்டியில பண்றோம், மற்ற இடத்துல எந்த மாதிரி இருக்கு, நம்ம எவ்வளவு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன, செகண்ட் குவாலிட்டி என்ன, தேர்ட் குவாலிட்டி என்ன, அவ்வளவு டீடைலா அக்கா சூப்பராவே சொல்லியிருந்தீங்கக்கா. இப்போ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு டீடைலா புரியும். நீங்க இந்த அக்காட்ட வேகத்துக்குள்ள வேகலையோ இருந்தாலும் உங்களுக்கு டீடைலா புரியும்னா இந்த வீடியோ பாருங்க, கண்டிப்பா வாங்கிருங்க. வீடியோ பார்த்தா அந்த அளவுக்கு இருக்கு. சரி, ஓகே. இப்போ உங்களோட ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாமாக்கா? அப்படி இப்போ இது வந்து கோவா ஊஞ்சல். கோவா ஊஞ்சல். ஆமா, இது பேரு கோவா ரிங் ஊஞ்சல், சன்ரைஸ், படையப்பா. ஊஞ்சலுக்கு எப்படிலாம் பேர் இருக்கு? ஆமா, வனிதா, இன்னும் பேக் ரிங்னு இன்னும் ஒரு 10 ரகம் இருக்கு. இதுல ஊஞ்சல்ல 10 ரகம். இந்த மாடலுக்கு மட்டும்தான் இந்த பெரிய சைஸ். இது எல்லாமே ஒரு 100 கிலோ வெயிட் வரைக்கும் உட்காரலாம். இந்த மாடல் கட்டுங்க. இந்த இதுல 100 கிலோ வெயிட் உட்காரலாம். வரிசையா இருக்கு. இங்க இருக்கு 1 2 3 4 மாடல் இருக்கு. இப்போ இருக்குது 4 மாடல் இருக்கு. இதுல 10 மாடல் இருக்கு. இதுல 10 மாடல் இருக்கு. நம்ம கிட்ட வேலை நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து 100 கிலோ வெயிட் உட்காரலாம். 100 கிலோ உட்காரலாம், தாராளமா உட்காரலாம். இது 2700 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ். 2700ல இருந்து இருக்கு. பேபி ஊஞ்சல் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 1200ல இருந்து இருக்கு. பேபி ஊஞ்சல்ல ஸ்டார்டிங் பிரைஸ் 1200 தான். 1200ல இருந்து இருக்கு. இப்போ இந்த மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாடல் காட்டுங்க. இது எக் மாடல். எக் மாடல் அது ஷேப்பே பாருங்க எப்படி இருக்கு. எக்கா தான், அதனால தான் எக் மாடல்னு பேர் வச்சிருக்கீங்க. எக் மாடல். இதுல வந்து 150 கிலோ வெயிட் வரைக்கும் உட்கார்ந்துக்கலாம்.
அது ஒவ்வொரு பிரைஸ் ரேஞ்சுக்கு ஏத்தாப்புல குவாலிட்டிக்கு ஏத்தாப்புல வெயிட் அதிகமா வர மாதிரி இதுல வந்து சைஸ் கொஞ்சம் நார்மல் சைஸ், இதுக்கு அடுத்த சைஸ் கொஞ்சம் சைஸ்ங்கும்போது கொஞ்சம் சிறுசா இருக்கு, பெரிய சைஸா இருக்கு. பெரிய ஒரு நாள் எங்கள மாதிரி ஆட்கள்லாம் உட்கார்ந்துக்கலாம், தாராளமா உட்காரலாம். 150 கிலோ வெயிட் வரைக்கும் உட்காரலாம். இதுல ஒரு 3 மாடல் இருக்கு. இது பேரு முட்டை ஊஞ்சல், இதுக்கு பேரு கோவா ஊஞ்சல், இது நூல்வெளி ஊஞ்சல். நூல்வெளி ஊஞ்சல் இதெல்லாம் மாடல் பாருங்க எப்படி எப்படி இருக்குன்னு, சூப்பராவே இருக்கு ஒவ்வொன்றும். இது வந்து நாங்க ஜப்பான் ஊஞ்சல்னு சொல்லுவோம். இது வந்து ஜப்பான் ஊஞ்சல். என்னக்கா ஜப்பான் ஊஞ்சல் பேரே டிஃபரெண்டா வச்சிருக்கீங்க? அதுக்கு ஜப்பான் மேட் இன் இந்தியா. ஒவ்வொரு ஊஞ்சலுக்கும் ஒவ்வொரு சேருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. நாங்களும் அதை அப்படியே சொல்லி அப்படி சொன்னாதான் அவங்களுக்கும் தெரியும். இந்த ஜப்பான் ஊஞ்சல் எடுங்க, வனிதாவை எடுங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும். அந்த மாடல் எடுத்து ஊஞ்சல் இவ்வளவு மாடல் இங்க பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கு, இவ்வளவு மாடல் இருக்கு. இதை தாண்டி எவ்வளவு மாடல்ஸ்க்கு உங்ககிட்ட இருக்கும்? கேட்டாங்கன்னா மக்கள் கேட்டாங்க எவ்வளவு பண்ணுவீங்க? ஊஞ்சலை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 மாடல் பண்ணலாம். நம்ம 20 மாடல் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாம் எப்படின்னா இது எல்லாமே நம்ம முழு பெரம்புல தான் பண்றோம். இப்போ பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இந்த பெரம்புல பாதியா கிழிச்சு போடுறாங்க. இப்ப சொல்றீங்க இந்த பெரம்பு வந்து நம்ம முழு பெரம்பா தான் போடுறோம். இதுலயே பாதியா கிழிச்சு போடுறாங்க. அப்படிங்கறது உங்களுக்கு ரேட்டு கம்மின்னு சொல்றாங்க. குவாலிட்டி இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3 குவாலிட்டி இருக்கு. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒரு ஆணில இருந்து வார்னிஷ்ல இருந்து ஃபுல் மெட்டீரியலுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் போடுறேன். ஓகே, அந்த செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி கிடையாது. நம்ம இது மட்டும் தான் மேனுஃபேக்சரிங் பண்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல்லா நான் உங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் போடுறேன். தாராளமா ஊஞ்சலுக்கு 10 வருஷம் கேரண்டி வாரண்டி கொடுக்குறேன். கேரண்டி அத கேக்குறேன், 10 வருஷம் கொடுக்கீங்க? 10 வருஷம் கொடுக்குறேன். அதே இது சோஃபா செட், சேர் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு 30 வருஷம் நான் கொடுக்குறேன். மூங்கில பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டா தாராளமா 30 வருஷம் சோஃபாக்கு சேர்க்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஏன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போடுறதுனால இவ்வளவு தைரியமா கொடுக்காங்க. இல்ல சொல்ல முடியாது. கண்டிப்பா இதுலயே ஃபுல்லா இந்த கிட்ட வந்து ஜூம் பண்ணி கேட்டுங்க தெரியும் உங்களுக்கு. ஒரு பீஸும் சிங்கிள் பீஸ்ல நீங்க சூப்பரா எல்லா பீஸுமே அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லா முழு பெரம்பா தான் போடுறோம். சில பேர் வந்து இதுல பாதி கிழிச்சு போடுவாங்க. அப்ப ஒரு ஊஞ்சல் பண்ற இடத்துல 2 ஊஞ்சல் பண்ணலாம். உங்களுக்கு ரேட் இதை விட கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாம். ஆனா அது லைஃப் கம்மி. இப்ப நான் இதை 10 வருஷம் உங்களுக்கு வாரண்டி கொடுக்கேன் அப்படின்னா அது ஒரு 6 மாசம் 1 வருஷம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பாதியா கிழிச்சு போட்டா அதோட பலன் கம்மி தானே. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்படியே முழு பெரம்பாவே போட்டுறோம். அது என்ன நிறைய பேர் சில பேர் எல்லாம் பயப்படுறது என்னன்னா வெயிட் அதிகமா உட்கார முடியாதோ. நீங்க சொல்ற மாதிரி நிறைய இடத்துல அரையா பண்றதுனாலதான் அந்த பிரச்சனை வருது. இந்த இடத்துல பண்றது முழுசா பண்றீங்க. டேரக்டா வந்து பார்த்தாலும் தெரியும், வீடியோல பார்த்தா கூட ஓரளவுக்கு தெரியும். எல்லாம் பாருங்க, இந்த கிட்டவா அப்படி கிட்ட வந்தாலும் தெரியுது. ஃபுல்லா ஒவ்வொரு பெரம்பு கம்பா கொடுத்துருக்காங்க. பாதி கம்பளம் கொடுக்கல, நீட்டாவே கொடுத்துருக்காங்க. அதனாலதான் தைரியமா சொல்றீங்க வெயிட்லாம் அதிகமா உட்காரலாம் எல்லாம் அப்படிங்கிறது. எப்படி ஒரு மூங்கில் செல் பண்றது வந்து கடைசி அவுட்புட் வர்றது வந்து எப்படி ப்ராசஸ் இருக்கும்? இதுதான் முதல் வேலை. இந்த மாதிரி முதல்ல இந்த பெரம்பு இருக்கிறதுல நாங்க இப்படி கணுவா இருக்கும். இந்த மாதிரி இந்த இப்படி கனவு ஒடிப்பாங்க. ஒடிச்சுட்டு செகண்ட் இதுல மார்க் பண்ணி கட் பண்ணுவாங்க. இப்ப நான் அண்ணனா ஊஞ்சல் எடுக்க சொல்லியிருக்கேன். அப்ப ஊஞ்சலுக்கு இந்த மாதிரி கனவு ஒடிச்சுட்டு மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிட்டு இப்படி பெண்டா இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல தீல வச்சு உங்களுக்கு பெண்ட் பண்ணி அந்த தீல வச்சு ஹீட்ல வச்சு இப்படி என்ன சேஃப்க்கு வேணுமோ அந்த மாதிரி வளர்ப்பாங்க. இதுதான் மார்க் பண்ணிட்டு கட் பண்றது. தீ வச்சு வளைச்சிட்டு இந்த மாதிரி ஃப்ரேம் மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரேம் வரும். இந்த மாதிரி ஊஞ்சல் பிரேம் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்க பெரம்ப இந்த மாதிரி பிரேம் பண்ணிட்டாங்க. ஊஞ்சல் அடிக்க சொன்னேன். ஊஞ்சல் பிரேம் பண்ணி இது மேல ஒரு கோட்டிங் வார்னிஷ். ஏன்னா இது கருப்பா இருக்கு இல்லையா, நேச்சுரல் கலர் வந்து இப்படிதான் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல ஒரு கோட்டிங் வார்னிஷ் அடிச்சு காய வச்சுட்டு இதுக்கு அப்புறம் 2வது வேலை வந்து இந்த மாதிரி பண்றது. இந்த உள்ள கவரிங் பண்ணுவோம். அந்த பிரேம ஃபுல்லா உள்ள கவரிங் பண்ணி அண்ணா ஊஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கவரிங் பண்ணி ஊஞ்சல் பண்ணுவோம். இது வந்து ஒரு 3வது 4வது ப்ராசஸ் வந்துரும். இதுக்கு அப்புறம் வார்னிஷ் பண்ணுவோம். இந்த பிசுறு ஃபுல்லா இந்த ஊஞ்சல்ல காட்டணும்ல, இது 3வது ப்ராசஸ் முடிச்சாச்சு. இப்ப ஊஞ்சல முடிச்சாச்சு. ஆமா, இந்த ஊஞ்சல்ல இதுக்கப்புறம் ஹீட் பண்ணி இந்த பிசுறு ஃபுல்லா எடுத்துட்டு பாருங்க. இதுல தெரியும் பாருங்க, சின்ன சின்ன பிசுறு இருக்குல்ல, இதான் எடுப்பேன்னு சொல்றீங்க. ஆமா, ஹீட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி இதுக்கப்புறம் 4வது ப்ராசஸ் வார்னிஷ் இதுல பண்ணி நீட்டா அந்த வார்னிஷ் பண்ணி வெளியில வார்னிஷ் பண்ணி மக்கள் கொடுக்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. சூப்பர்ங்க. இதான் ஃபைனல் ப்ராசஸ் வந்துருது. இவ்வளவு ப்ராசஸ் நீங்களே ஓன மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துறோம். இது வார்னிஷ் பண்ணதுதான். இது இதோட கலர் பாருங்க, ஒயிட்டா தெரியுதா? வார்னிஷ் பண்ணோனே அது கலரோட டிஃபரன்ஸே பாருங்க, வேற மாதிரி இருக்குது. சூப்பர்க்கா. இதான் ப்ராசஸ். இப்போ ஒரு ஃபர்னிச்சர் ஒரு இது செய்வீங்கன்னா, பரம்பல் செய்வீங்கன்னா இதான் ப்ராசஸ். கடைசியா அவுட்புட் இப்படி வந்துரும். இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி கஸ்டமைஸ்ல எந்த நாளும் பண்ணி தரேன்னு சொல்றீங்களா? எப்படினாலும் பண்ணி கொடுத்துடலாமா? எப்படினாலும் பண்ணி கொடுத்துறோம்.
இங்க இருக்க ஊஞ்சல் காமிக்க, ஊஞ்சல் தாண்டி இப்போ சின்ன ஊஞ்சல் சொன்னீங்களா, பேபி ஊஞ்சல், அதையும் காமிச்சிடலாமா மக்கள் வீடியோக்கு? இது பிறந்த குழந்தைக்கு தொட்டில் பண்ணிருக்கோம். எல்லாமே இருக்கு கண்டிப்பா. பிறந்த குழந்தைக்கு பேபி சேர், பேபி ஊஞ்சல், இந்த தொட்டில் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். வயசானவங்க வரைக்கும் ஈஸி சேரு, கட்லு எல்லாமே பண்றோம். வயசானவங்க வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுக்கறோம். இது மெயினா ஹீட் கிடையாது, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான பொருள் ஒண்ணு. இயற்கையா விளைகள் போடுவாங்க, அது எல்லாம் ஹீட் தான் பாப்பாக்கு. இதுனா ஹீட் கிடையாது. நீங்க காத்து போகும். இந்த மாதிரி பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி பெரம்பல செய்றீங்களா? பெரம்பல உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருக்கு? 750 இருந்து இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ். பேபி சேர்ல இருந்து சோஃபா எல்லாமே, கட்லு, பேபி சேர் எல்லாமே இருக்கு. இந்த குழந்தைக்கு பேபி தொட்டில இருந்து இது வயசானவங்க உட்கார்றதுக்கு ஈஸி சேர் வரைக்கும் எல்லாமே பண்றோம். இதுல ஹீட் கிடையாது, இயற்கையான பொருட்கள்ல ஒண்ணு. இப்ப பிளாஸ்டிக்னால நிறைய நோய் வருதுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நீங்க லெதர் குஷன் ஏதாவது வாங்கி போட்டீங்கன்னா பசங்க ஏறி நின்று குதிச்சாலோ வச்சாலோ ஏதாவது கட்டாகிற மாதிரி இருக்கும். இதுல ஏறி நின்று குதிச்சாலும் சரி, நீங்க என்ன பண்ணாலும் கட்டாகாது, உடையாது. இது வயசானவங்க உட்கார்றதுக்கு ஈஸி சேரு. நல்ல ஒரு நார்மல் சேர்ல உட்கார்றதுக்கு இதுல உட்காரு உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் இதுல நல்லா இருக்கும். நார்மல் சேர்ல உட்கார்ந்தா இந்த மாதிரி ஹோல்ஸ் எதுவுமே இருக்காது. இது வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கு, ஸ்வெட்டிங் ரொம்ப ஆகாது உங்களுக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு ஹோலா இருக்கறதால நமக்கு நீட்டாவே தெரியுது. இது இப்ப சேர்ல உட்கார்ந்தா பின்னாடி ஃபுல்லா முதுகுல செல்லற வேக்க ஆரம்பிக்கும். ஸ்வெட்டிங் இருக்கும், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. பின்னாடி இருக்க சேர் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அதோட மினியேச்சர் மாதிரி இன்னொன்னு வச்சிருக்கீங்க. இது என்ன சேர்க்கா? இது பேரு நாங்க பேக் பெயின் சேர்னு தான் சொல்லுவோம். பேக் பெயின் சேர், கோவா சேர் இது பேரு. ஆனா எல்லாரும் சொல்றது பேக் பெயின். ஏன்னா இது கன்சீவா இருக்கவங்கல இருந்து லேடிஸ்ல ஜென்ஸ் யார் உட்கார்ந்தாலும் பேக்குக்கு கரெக்டா கொஞ்சம் பேக் பெயின் வராத மாதிரி இருக்கு, இதை யூஸ் பண்ணி பாத்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் இப்ப பேக் பெயின் இருக்கவங்க இந்த சேர் பேக் பெயின் சேர் இருக்கான்னு கேட்டுதான் வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது இப்போ ரேட் வைஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பெரம்பல வச்சிருக்கீங்களா, ரேட் என்ன ரேட்ல இருந்து உங்ககிட்ட இருக்கும்? இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் நம்ம கிட்ட 750 இருந்து இருக்கு. இதுல நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் குவாலிட்டி சொன்னேன். இதுல குவாலிட்டி சொன்னீங்க. இதுல இப்போ அது எப்படி கண்டுபிடிக்கல? இப்போ நார்மல் மக்கள் இப்போ எனக்கே இத பத்தி விவரமே தெரியாது, சுத்தமா தெரியாது. வந்து பாக்கும்போது இவ்வளவு மாடல் இருக்கான்னு ஆச்சரியமா பாக்குறேன். சுத்தமா இத பத்தி ஐடியா இல்லாதவங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப பேரு ஐரானின்னு சொல்லுவோம் இந்த பெரம்பு. ஆமா, இதுலயே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னா, இந்த பெரம்பு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். நாங்க ஐரானின்னு சொல்றது. இதுல வாண்டல்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அது நம்ம கிட்ட கிடையாது. நான் சாம்பிளுக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன், சரி கொஞ்சம் கிடைக்கல எனக்கு. அது வாண்டல் எப்படின்னா பார்க்க இதே மாதிரி இருக்கும், ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா பொடி பொடியா உதிர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும். அதுக்குதான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி போட்டா கண்டிப்பா நான் உங்களுக்கு பில் அனுப்புறேன், உங்களுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுக்குறேன். தாராளமா இப்ப வரைக்கும் அனுப்பின கஸ்டமர் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம், ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். கேட்டுட்டு தான் இருக்கேன். அந்த வாண்டல்ல போடுறது வந்து ஒரு 6 மாசம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும், பொடி பொடியா உதிர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம அதை எடுக்கிறது இல்ல. இது பேரு ஐரானின்னு பேரு. இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த பெரம்பு மட்டும் தான் எடுத்து பண்றோம். இது பொடி பெரம்பா இருந்தாலும் வளையுமே தவிர உங்களுக்கு ஒடியாது. எவ்வளவு வளைச்சாலும் ரப்பர் மாதிரி உடையாது. இது ரப்பர் மாதிரி வளையுமே தவிர உடையாது. ஆனா அந்த பெரம்பை நீங்க வளைச்சிங்கன்னா டப்புன்னு ஒடியும். பார்க்கும் போது தெரியாது உங்களுக்கு, பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்த பெரம்பை வளைச்சா கண்டிப்பா உடையும். இந்த பெரம்புல நீங்க என்ன பண்ணாலும் ஏறி மிதிச்சாலும் குதிச்சாலும் இதுதான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா இதுல அடிச்சிருக்கோம். இந்த பெரம்பு தான் அடிச்சிருக்கோம். வந்து மக்களுக்கே ஒரு டவுட் இருந்தாலும் இப்ப வேற கடையை பெரம்பு கடைக்கு டைரக்டா போனாலும் இந்த வீடியோ பாத்துட்டு போனாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த எல்லாரும் டபுள் கலர் கொடுத்திருக்கீங்க, எனக்கு சேம் கலர் வரல அப்படின்னு கேக்குறாங்க. நான் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா அசாம் பெரம்பு எடுத்து மட்டும் தான் பண்றேன். அசாம் பெரம்பு மட்டும். ஆமா, அசாம் பெரம்பு எப்படின்னா நேச்சுரல் கலரு இந்த மாதிரி கருப்பு கலர் தான். இந்த கலர் தான் பாருங்க. அசாம் பாக்க ஆமா அந்த மாதிரி கணுவெல்லாம் ஒடிச்சு நேச்சுரலா விளையிறது இந்த கலர் தான். இந்த கலரை மக்களுக்கு நம்ம இப்படி போட்டு நம்ம அந்த பிரேம்ல அடிச்சு எடுத்து காட்டுறேன். இப்படியே நம்ம அடிச்சோம்னா பார்க்க லுக்கா இருக்காதுங்கிறதுக்காக தான் இதுக்கு மேல இந்த வார்னிஷ்மே மெரூன் கலர் லைட்டா மிஸ் பண்ணி உங்களுக்கு இந்த கலர்ல அடிக்கிறோம். இதுல
ஒயிட்டா வர பெரம்பு வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது, குவாலிட்டி இருக்காது. ஓகேக்கா, அடுத்து எல்லாமே பெரம்பு வேற மாதிரி இருந்துச்சு, இது டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கு. இது எந்த மாதிரி இருக்கா? இது இப்போ ஈஸி சேர்லயே நம்ம பெரம்புல அடிச்சு காமிச்சோம், அந்த சேர் பெரம்புல அடிச்சு. இப்போ 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு நல்லா பிளெக்சிபிளா இருக்கும், ஸ்மூத்தா அழுத்தாது ரொம்ப. இந்த 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்க மாதிரி ஃபீல் பண்றதுக்கு நல்லா. ஓகே, இது வெயிட் தாங்கிறது என்ன மாதிரி இருக்கா? இது எல்லாமே நார்மல் நீங்க சொன்னதுதானா? ஏன்னா அது ஃபுல்லா பாத்தீங்கன்னா பெரம்பு வந்து இது வந்து வேற மாதிரி வருது. இதுலயும் தாராளமா 150 கிலோ வெயிட் வரைக்கும் உட்காரலாம். இது வெயிட் தாங்க. என்ன நீ சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்பல, அந்த ஈஸி சேர்ல உட்காரும் போது எனக்கே தெரிஞ்சு இவ்வளவு வெயிட் தாங்கதா இருக்கு அப்படிங்கிறது. சூப்பர்க்கா. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா ஷிப்பிங் கொடுப்பீங்களா? டெலிவரி பண்ணா இல்ல வேற வெளி சைடு கேரளா மத்த இடங்கள் கேட்டாலும் பண்ணுவீங்களா? எல்லா பக்கமே பண்ணிட்டு தான் இருக்கோம். எல்லா பக்கமும் பண்ணுவீங்க. கொரியர் மூலமா நம்ம சேஃப்டியா உங்களுக்கு எல்லா ஊருக்குமே அனுப்பிட்டு தான் இருக்கோம். ஓகே, சூப்பர். வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் நம்மகிட்ட ஒரு 750 750ல இருந்து 40,000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. 40,000 ஸ்டார்டிங் ரேட். ஓகே, சூப்பர்க்கா. இப்போ ஈஸி சேரா இருக்கட்டும், 3 சீட் சேரா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா சொன்னீங்க. ஆனா வீடியோ ஸ்கிப் பண்ணி இது வரைக்கும் நீங்க வியூஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போய் பாத்துவாங்க. ஏன்னா நிறைய டீடைல் வியூ அக்கா சொல்லிருக்காங்க, ஒவ்வொரு மூவிகளுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு, அதனால நம்மளுக்கு கிடைக்க பெனிஃபிட் என்னென்ன குவாலிட்டியில இருக்கு அப்படிங்கிறது A to Z சூப்பராக அக்கா சொல்லியிருந்தாங்க. அதுல எவ்வளவு பெனிஃபிட் இருக்கு, அது போக ஒவ்வொரு மூங்கிலுக்கும் வித்தியாசம் என்ன, கேரளா மூங்கில் வித்தியாசம் என்ன, அது குவாலிட்டி எவ்வளவு நாள் தாங்கும், அதுவும் அக்காவோட மூங்கில் சேர் இருக்கட்டும், மூங்கில்ல பெரம்பு சேர் எல்லாமே இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் வாரண்டி கொடுக்கன்னு சொல்லிருக்கீங்களா? கண்டிப்பா கொடுக்குறோம். ஓகே, சூப்பர். அக்காவே சொல்லிட்டாங்க. கண்டிப்பா பாக்குற வியூவர்ஸ் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ. அக்கௌண்ட் நம்பர் இருக்கட்டும், கான்டாக்ட் டீடைலா இருக்கட்டும், அட்ரஸ் அது எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். வேணும்னா ஈஸியா ஆர்டர் பண்ணதுக்குள்ள ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க மாடல் A to Z எல்லாமே இருக்கு. நீங்க நெட்ல பார்த்த மாடலா இருக்கட்டும், வேற எங்கேயும் பெரிய பெரிய ஷோரூம்ல போய் பாக்குறீங்கன்னா அதோட ரேட் வேற மாதிரி இருக்கும். அதே மாடல் அக்கா கேட்டீங்கன்னா வேற பட்ஜெட் ரேட்ல பண்ணி கொடுத்துருவாங்களா? கண்டிப்பா பண்ணி கொடுத்துறேன். சூப்பர். வேற லெவல் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. கண்டிப்பா அக்கா இது வரைக்கும் நிறைய பேருக்கு சூப்பராக சப்போர்ட் பண்றாங்க. நீங்களும் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அக்கா உங்களுக்கு சூப்பரா சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து பேபி சேர். இது பேபிக்கு மட்டும் இல்ல, நீங்கனாலும் உட்காரலாம் தாராளமா. 70-80 கிலோ வெயிட் கூட உட்காரலாம், தாங்கும், தாராளமா தாங்கும். இப்போ இதுலயும் 2 ரகம் இருக்கு. இந்த ரவுண்ட் சேர் ஒண்ணு, இந்த சேர் டைப் ஒண்ணு. இப்போ இது வந்து வேற மாடல்ல இருக்கு, அத பாத்தீங்களா? அது இன்னொரு மாடல்ல இருக்கு. இது இப்ப பிரேமா இருக்கு, இன்னும் வேலை முடியல. கண்டிப்பா பார்த்தாலே தெரியுது. ஆனா இதுக்கு முன்னாடி இருக்கிறது வேற மாதிரி இருக்கு, வெறும் கம்பி மட்டும் இருக்க மாதிரி இருக்கு. இன்னும் அவுட்புட் முடிஞ்சா வேற மாதிரி. ஓகே, அந்த போட்டோஸ் எது இருந்தா எனக்கு தந்தீங்கன்னா மக்களுக்கு அதையும் காமிக்கிறேன். ஓகே, இது பேபி சேர் சொல்றீங்களா? பேபி சேர் 2 மாடல் இருக்கு. இதுல ரேட் வைஸ் எப்படி இருக்கும்? என்ன ரேட்ல ஸ்டார்ட் ஆகும்? இப்போ இந்த பேபி சேர் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 750 ஸ்டார்ட் ஆகும். பெரியவங்கனாலும் தாராளமா உட்காரலாம். 750 ரூபாய். ஆமாக்கா, நான் லாஸ்ட் உங்க வீடியோல ஒரு வீடியோல பார்த்த ஒருத்தங்க உட்கார்ந்தே காமிச்சிருந்தாங்க. அந்த கிளிப்ப கூட நான் இந்த வீடியோல ஆட் பண்ண முடிஞ்ச பண்றேன். கிட்ட ஒரு 750k கொடுத்துறீங்க. 750k. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா வீடியோ பாக்காங்கன்னா நம்ம லோக்கல் மக்கள் மட்டும் பார்க்க மாட்டாங்க. கண்டிப்பா எல்லாரும் பார்க்கலாம். டெலிவரி பண்றதோ ஆப்ஷனோ அவங்களுக்கு பண்ணி கொடுக்க எந்த மாதிரி பண்ணலாம்? இப்போ இங்க MSS ABT இருக்கு. அந்த கொரியர்ல இப்போ உங்க அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா, இப்போ பாண்டிச்சேரி போன டைம்லாம் பாண்டிச்சேரி, கர்நாடகா, ஆந்திரால இருந்துதான் கால் நிறைய வந்துச்சு. எல்லாருக்குமே நம்ம அவங்க அட்ரஸ் கொடுத்தா அந்த அட்ரஸ்க்கு நம்ம இங்க கொரியர்ல புக் பண்ணி அனுப்பிடுவோம். நல்லா சேஃப்டியா தான் உங்களுக்கு. அங்க இது வரைக்கும் எந்த கஸ்டமரும் கம்ப்ளைண்ட் வரல. நீட்டா பண்ணி கொடுத்துட்டோம். உங்க அட்ரஸ்க்கு அனுப்பிடுவோம். கொரியர் சார்ஜ் கண்டிப்பா அது உங்களோடதான். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல தான் நான் கொடுக்குறேன். கடைக்கு கொடுக்குற மொத்த கடைக்காரங்களுக்கு கொடுக்குற பிரைஸ் தான் கொடுக்குறேன். சொல்லும்போது இது ஒரு 750 ரேஞ்ச் தான் சொல்றீங்க. ஆன்லைன்ல பாருங்க, இல்ல வெளி வாங்க நீங்க எங்க பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1000-1000க்கு மேலதான் இருக்கு. கண்டிப்பா நிறைய இடத்துல பாத்துருக்கேன். சொல்ல பிரைஸே தெரியுது, ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்காங்க போல. அந்த மாதிரி தான் தெரிஞ்சு பிரைஸ் கேட்கும் போது. ஓகேக்கா, இப்போ வெளியூர்னால எல்லா பக்கமும் நீங்க டெலிவரி கொடுக்கலாம். தமிழ்நாடு, கேரளா எங்கனாலும் நம்ம ABTல கொரியர்ல அனுப்பிடலாம். ஓகே, வெளியூர்ல இருந்து பார்க்க மக்கள் கண்டிப்பா தைரியமா நீங்க ஆர்டர் கொடுக்கலாம். ஏன்னா அக்கா சூப்பராக பண்ணிருக்கேன். லாஸ்ட் நாங்க நிறைய டைம் வீடியோவும் பண்ணிருக்கோம் அக்கா கடையில வந்து சூப்பரா. இது வரைக்கும் கஸ்டமர் எந்த கஸ்டமரும் பேட் ரிவ்யூ எதுவுமே கொடுத்ததில்ல. எல்லா கஸ்டமருக்கும் சூப்பராகவும் இது வரைக்கும் பண்ணி கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து பண்ணுவாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பெரம்புல வந்து சீட் பாக்குறோம், ஊஞ்சல் பார்த்தோம். இப்போ அது மொத்தம் ஃபேமிலியா இருப்பாங்க, ஒரு ஹாலுக்கு போடுற மாதிரி கேட்பாங்க. நம்மளுக்கு சோஃபா கட்டலாம். சோஃபாலயே ஒரு 6 மாடல் இருக்கு. 6 மாடல் இருக்கு. 6 மாடல் இருக்கு. இப்ப நம்ம கிட்ட ரெடியா இருக்குது 3 மாடல் ரெடியா இருக்கு. இருக்குது. இங்க இருக்கு இந்த ஒரு மாடல் இருக்குலக்கா. இது வந்து ஸ்டார்டிங் பேசிக் மாடலா எப்படிக்கா? இல்ல, இது பேசிக் இல்ல, இதை விட ரேட் கம்மியானோன்னு இருக்கு. நான் அந்த மாடல் இப்ப ரெடியா இல்ல, உங்களுக்கு போட்டோ காமிக்கிறேன். அது வந்து சிம்பிளா இருக்கும். இதுல இப்போ எல்லாமே இப்ப டாப்ல எல்லாமே இதுல 3 பெரம்பு போட்டிருக்கோம். இது ரொம்ப பெரம்பு, இது கொஞ்சம் க்ளோஸ்டா இருக்கு, நெருக்கமா இருக்கு. அது வந்து எப்படின்னா டாப்ல 2 பெரம்பு வரும், கொஞ்சம் இதுல கேப் விட்டு இருக்கும்.
ஆனா பேபி சேர்ல இருந்து எவ்வளவு பெரிய சோஃபானாலும் வெயிட்ட பத்தியோ குவாலிட்டிய பத்தியோ ப்ராப்ளம் இல்ல. ஆமா, எவ்வளவு வெயிட்டாலும் உட்காந்துக்கலாம். அந்த மாடல் பொறுத்துதான் ரேட் வரும் சோஃபாவை பொறுத்த வரைக்கும். இதுல வெயிட் நீங்க ஒரு 700 கிலோ வெயிட்னாலும் உட்காந்துக்கலாம். எவ்வளவு வெயிட்னாலும். இது பேரு யூபி செட்னு நாங்க சொல்லுவோம். நார்மலா இந்த சோஃபா செட்லாம் கொடுப்பாங்க, பவு செட் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாடல் எல்லாம் இருக்கு. இதுல 3 சீட் 2 சிங்கிள் சேர் டீப்பா. அந்த சிங்கிள் சேர் அங்க ஃப்ரண்ட்ல இருக்கு. இதே மாதிரி சிங்கிள் சேர் வந்துரும். சேமாவே வந்துரும். இது ஒரு மாடல். அடுத்து இன்னொரு மாடல் இருக்குக்கா. இது இந்த மாதிரி சொல்லலாமா? பேரு நாங்க படையப்பா செட்னு சொல்லுவோம். ஆமா, அந்த ஊஞ்சல் சொன்ன மாதிரி படையப்பா செட்டு. இப்ப அது வந்து 5 அடி நீளம் வரும். இது வந்து 5 அடி நீளம் வரும். 5 அடி வரும். இது பெரிய செட்டு. ஓகே, இது மாடல் நீங்க சொன்ன மாதிரி அதுல ஒரு மாடல் இருக்கு, இது வேற மாதிரி மாடல் இருக்கு. இப்போ இதுல நீங்க உட்கார்ந்தா பேக்ல கொஞ்சம் ஹைட் கம்மியா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ரேட். இதுல வந்து அப்படி இல்ல, நீங்க உட்காருங்க பேக்லயே கரெக்டா இருக்கும். சீட் எல்லாமே அந்த 5 அடிக்கு தகுந்த மாதிரி நீள அகலம் எல்லாமே லாங்கா தான் வரும். அந்த மாதிரி கொடுத்துட்டீங்க. அகலமும் சொல்ற மாதிரி கரெக்டா இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாம் மொத்தமா கேக்குறீங்க ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹாலுக்கோ. இதோட ரேட் வைஸ் என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? இதுல சோஃபா செட் ஸ்டார்டிங் பிரைஸ் 6000 இருந்து ஸ்டார்ட். 6000 இருந்து 40000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. ஆப்பிள் செட்னு ஒரு செட் சொல்லுவோம், அது வந்து 40000 ரூபாய் வரைக்கும் இருக்கு. அது வந்து குவாலிட்டியா இருக்கட்டும், அதோட சைஸ் எல்லாம் பெருசா இருக்கும். மாடல் கொடுக்கறேன். சிங்கிள் சேர் இருக்கு, 3 சீட்டர் பிளஸ் 1 சீட் அப்படி தான் கொடுத்துறீங்க. 5 சீட்டரா கொடுத்துறீங்க. ஒரு 3 சீட்டர் 2 சிங்கிள் சேர் ஒரு டீப்பா. ஓகே ஓகே. ஒரு சோஃபா செட் வீட்ல போடணும்னு நினைக்கீங்கன்னா இந்த மாதிரி மாடல் கூட போட்டுக்கலாம். சூப்பராவே இருக்குது. இதுல மாடல் நிறைய மாடல் பண்ணலாம். இதுல ஹார்டின் மாடல் இருக்கு, சன்ரைஸ் மாடல் இருக்கு, ஆல்காஸ்ட்னு சொல்லுவாங்க, அது ஒரு மாடல் இருக்கு. படையப்பா இந்த பாக்ஸ் செட்னு ஒரு செட் இருக்கு. அதான் ஒரு 6 செட் இருக்கு. வெஜிடபிள் கூட இருக்கு. இதுல பூ கூட இருக்கு. பூ கூட இதுக்கு மேல கைப்பிடி வச்ச பூ கூட இருக்கு. இது 2 பண்றோம் சின்ன பொருட்கள்ல. சின்ன பொருள்ல போடும்போது ரேட் வைஸ் எப்படியா இருக்கும்? இந்த மாதிரி ஸ்டார்டிங் ஒரு பிரைஸ் இருக்குங்களா? 200ல இருந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இதுல இருந்து பார்க்க போனா செலம்பு பெரம்பு 100ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். 100 அந்த பெரம்பு வச்சிருக்கீங்களா? அது 100 ரூபாயில இருந்து பண்றீங்க. 100 ரூபாயில இருந்து பண்ணி கொடுத்துறோம். ஆனா மினிமம் ஆர்டர் வந்து லோக்கல்ல ஒன்னு எடுத்துறலாம். டெலிவரினா கேட்டா டெலிவரி பண்ணா ஒரு 5 பீஸ் ஆர்டர் கொடுங்க. அப்படி பண்ணாதான் உங்களுக்கு கொரியர் சார்ஜ் வரதுனால கொஞ்சம் கண்டிப்பா. ஏன்னா கொரியர் சார்ஜ் ஒரு அமௌண்ட் வந்து 5 பீஸ் ஆர்டர் பண்ணி ஒரு ஸ்கூல் வச்சிருக்கீங்க, இல்ல பசங்களுக்கு யாருக்கும் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா 5 பீஸ் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். பிளஸ் டெலிவரி சார்ஜ் ரொம்ப கம்மியா. அதனால சொல்றேன். ஓகே, சூப்பர் கா. இவ்வளவு தூரம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மக்களுக்கும் நிறைய டவுட் இருந்தது, இந்த வீடியோ கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவு டீடைல் சொன்னீங்க. ஒவ்வொரு பெரம்பு வித்தியாசம் என்ன, அது குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது சூப்பர் கா. டீடைலா சொன்னதுக்கு அவங்க மக்களுக்கும் ரொம்ப புரிஞ்சிருக்கும். நீங்க உங்களோட கான்டென்ட் நம்பர் டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லலாம். ஏன்னா மக்களுக்கு இந்த வீடியோ சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆர்டர் பண்ண ஈஸியா இருக்கும். சரி, வந்து தென்காசி மெயின் ரோடு, பாரத் பல்க் ஆப்போசிட் தென்காசி மெயின் ரோடு. எனக்கு தென்காசி டிஸ்ட்ரிக்ட் ஆலங்குளம்ங்கிற இடத்துல வச்சு நான் பண்ணிட்டு இருக்கேன். எக்ஸாக்ட் அட்ரஸ் லொகேஷன் எல்லாம் கீழே கொடுத்தா ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்ல உங்களுக்கு சொல்லிருப்பேன். இல்ல என்ன சொல்றோம்னு சொல்லிட்டேன். ஓகே, இதுக்கு அடுத்து நீங்க உங்களுக்கு தரம் பரிந்துரை எது வாங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கீழே கார்டு நம்பர் அட்ரஸ் எல்லாம் இருக்கும். கண்டிப்பா கால் பண்ணி டீல் கேட்கலாம். ஓகே, பாத்தீங்கன்னா அக்கா கடைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருந்தாங்க. அவங்க ப்ராடக்ட் வாங்கிருக்காங்க, அவங்கள்ட்ட ரிவ்யூ இருக்கலாம். ப்ரோ, உங்க நேம் சொல்லலாம். கனகராஜ். ஓகே, நீங்க எங்க இருந்து வரீங்க? ஆலங்குளம் தான். ஆலங்குளம் தெரியல. ஓகேண்ணா. இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட கடை வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்களும் வந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்துருக்கீங்க. குவாலிட்டி வைஸ் எப்படி இருக்கு? குவாலிட்டி நல்லா இருக்கு. ரொம்ப நாளா பாத்துட்டு குவாலிட்டி நல்லா இருக்கு. ஓகே ஓகே. நீங்க என்ன இது எடுத்துருக்கீங்களா? இந்த மாதிரி மாடல்? ஆமா, இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறேன். இது குவாலிட்டி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. ஆலங்குளத்துல நீங்க 15 வருஷம் பாத்துருக்கீங்க. நீங்க மக்களுக்கு எதுவும் சொல்லலாமா அக்காவை பத்தி? ஏன்னா நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க. மக்களுக்கு வந்து இது டிஃப்ரெண்டா பண்றாங்க ஊஞ்சல் வந்து. அதனால நல்லதா பண்றதுனால நீங்க வாங்கலாம். கண்டிப்பா வாங்கலாம். அண்ணனும் எங்களோட ரெகுலர் கஸ்டமர் தான். இருக்க எல்லாருக்குமே நம்ம பண்றது தெரியும், நல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரெகுலரா என்ன வேணாலும் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இருக்கு, ஃப்ரெண்டுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்கு எதுனாலும் இங்கதான் வந்து வாங்குவாங்க. சூப்பர். நீங்க ரெகுலரா பண்ற கஸ்டமரே சொல்லிட்டாங்க. கண்டிப்பா மக்களும் பாத்தீங்கன்னா நம்பிக்கை ஆர்வம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. சூப்பர். தேங்க்யூ.